அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இரவு பகல், ஆகாயம் பூமி, சூரியன் சந்திரன், இத்தனையும் யார் உருவாக்குனது? யாரால் உருவாக்க முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு வேணும். உயிரினத்துக்கு இப்போ நீ பிறந்த குழந்தையாக இருந்த, இடைப்பருவமான, இப்போ முதுமையை தேடினுங்கிற. இந்த முதுமையே ஒரு 100 வருஷம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ இந்த கொடுமையாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதை முடிவு கட்டுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு இதுன்னு வச்சு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு ஆளை விடுவாங்க இல்லை? கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள், வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள், மெட்டீரியல் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு ஆள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் ஒன்றும்ல. டெஸ்பாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலன். மனுஷனெல்லாம் டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலனுங்க உருவாக்கி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முதுமையாக இருந்தால் நரக வேதனைப்படுவேன். ஒரு 70-80 ஆச்சுன்னா நடக்க முடியல. இப்போ என்னால் கூட நடக்க முடியல இல்லையா? இது 100 வயசு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? நான் அன்னாட மரணத்தை தேடிக்கின்னு இருப்பேன். என்னால் எதுவுமே முடியாத போது நான் எதை தேடுவேன்? மரணம் தான் தேடுவேன். அப்போ இந்த மரணம் தேடி எனக்கு கிடைக்கலாம், என்னுடைய மனம் என்ன பாடுபடும்? அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. இந்த முடிவை தேடி வைக்கிறவன் தான் காலன். காலன்னா யமன். அப்போ அவனுக்கு கொடுத்துக்கிற வேலை அது. அவன் என்ன பண்ணுறான்? காலத்தையும் உருவாக்கணும் அவன் தான், காலனை உருவாக்கணும் அவன் தான், பிறப்பை உருவாக்கணும் அவன் தான், இறப்பை உருவாக்கணும் அவன் தான். எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஓஹோ பிரியாணி போட ஒரு 2 ஆட்டாரன்னு சந்தோஷப்படுறேன். செத்து போச்சுன்னா செத்து போனால் என்ன பண்ணுற? திட்டுற இல்லை? இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறந்த 4 ஆட்டை வந்து 2 பாயை கூட்டின்னு வந்து பிரியாணி போடுறீங்கிட்டேன். ஒரு 1000 பேர் போட்டு. ஏன்னா என் சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆனால் அதே குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னால் அப்போ திட்டதான் செய்வேன். இதுதான் காலன் செய்தா திட்டின்னுக்குத. இதை தான் காலனுடைய அம்மா. இப்படி கதை நிஜமானு நீ போனியான்னு கேட்காத, இது கதை. காலனுடைய அம்மா கண்டாண்ட போய் தண்ணி எடுக்குது, யமனுடைய அம்மா. அங்கே தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் யமனை திட்டுறாங்க. இந்த பாவி, அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது, அதை பிடிச்சி போட்டான், அந்த பாவி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எல்லோரும் திட்டுறாங்க. இது யமனுடைய அம்மா மனசு தாங்கலை. வீட்டுக்கு வந்துடுச்சு. ஏம்மா வந்தம்மா சாப்பாடு போடுமான்னு கதைன்னு சொல்லிக்கிறேன். எதுக்குன்னுவே திருப்பி திருப்பி ஆகிடுது. ஏம்மா வந்தான் சாப்பாடு போடுமான்னு. இல்லைண்ணே நான் சாப்பாடு ஒன்றும் செய்யலை. ஏம்மா செய்யலை? தண்ணி எடுக்க போன கிணத்தாண்ட உன்னை சாபிக்கிற சாபனக்கதை என் காதால் கேட்க முடியல, நான் தண்ணி கூட எடுக்கல, வந்துட்டேம்மா அப்படின்னு. என்னம்மா திட்டுறாங்க? ஒரு புள்ள இருக்கிற வீட்டிலலாம் பிடிச்சின்னு போயிடுறான், 10 பேர் இருக்கிற இடத்துல கூட பிடிக்கல, அவன் நல்லா இருப்பான், நான் போவானா அப்படியான்னு திட்டுறாங்கண்ணே என்ன அப்படின்னு. சரிம்மா அவங்க திட்டுட்டோம், நீ என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்னு. என்ன வைக்கணும்? நான் ஒரு வாழைக்காய் வறுத்துருமா, சாம்பார் வச்சிருமான்னு ஏமான்னு சொல்லிட்டான். சரி நீ போயிட்டு வானேன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி இந்த கேள்வி என்ன பண்ணிச்சு, சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுக்கணும். வாழைத்தோப்பு போனால் வெள்ளம் சீப்பாக தொங்குது. அதுலேருந்து ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, எல்லா மரத்தையும் தேடும் போது ஒரே ஒரு மரத்தில் ஒரு வாழைக்காய் தொங்குது. அதை பிடிச்சின்னு வந்து இது சமையல் பண்ணிடுச்சு. ஏமா வந்தார், சாப்பிட்டாரு. எந்த மரத்தில் மாற்றினார்? ஐயோ எல்லா மரம் பார்த்தோன்னா ரொம்ப சீப்பாகுது, அழகாகுது, அதில் போய் ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும், அதனால் ஒன்றே ஒன்று இந்த ஒன்றில் அதை புட்டினேன். இதை தான் நம்ம நான் செய்துங்கிறேன் அவன் இல்லை? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் தொழிலை அவன் செய்கிறான். ஆனால் அந்த தொழில் நமக்கு பாதகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஆனந்தப்படுது, சாதகமாக இருந்தால். ஆனால் அதே செயல் வந்து நம்ம மனசுக்கு பாதகமாக போச்சுன்னா நம்ம கண்ணா முன்னான்னு திட்டுறோம் இல்லையா? நம்ம கடை வாங்குவோம்,
ஒரு இடத்துல 1000 ரூபாய் ஏமாற்றிட்டு இருப்போம் இல்லை, நமக்கு சந்தோஷம் பார்த்தியா எவ்வளோ புதுசாலத்தமாக ஏமாற்றிட்டேன் பார்த்தியாவனே அப்படின்டுவோம். ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்தர் 500 ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றிடுவோம், ஓயாத திட்டுவோம் அவனை. ஏன்னா எந்த செயலெல்லாம் நமக்கு சாதகமாகுதோ அதுக்கு நமக்கு பெருமை, எந்த செயலெல்லாம் நமக்கு பாதமாகுதோ அது இழிவு. இது மனத்தினுடைய சுபாவம். அதனால் சீர்கழி பாடினாலும் சரி, டிஎம் பாடினாலும் சரி, மரணம் மரணம் தான். அதுக்கு தான் அதே பாட்டை பாடினான். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன், உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இது காரணம் என்னென்னா கடவுள் வழிபாடு அன்பில் இல்லையா? பாம்பாட்டி சொல்கிற உடல் பொருள் ஆவி 3 தானம் வாங்கி எங்கள் சத்குரு என்று. அப்போ இறைவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன். இது இங்கே எதுவுமே நான் செய்தது இல்லை, எல்லாமே இறைவன் செய்தது அப்படின்ற மனோபாவத்தை மனசு உருவாக்குச்சுன்னு சொன்னால் இறைவனை சாதகமாக அடைவான், இறைவன் நம்மளை சாதகமாக. இறைவன் தான் பெற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம இறைவன் நம்மளை தேடிக்கின்னுக்கிறான். இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான். ஆனால் நமக்கு வாங்க சக்தி இல்லை. இறைவன் ஒரு பொருளை நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வாங்குகிற சக்தி இருக்கணும். கீழே போட்டுற மாதிரி இருந்தால் நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க காத்திருக்கலாம். ஆனால் மனிதனுடைய குணத்தால் இவனால் வாங்க முடியாமல் தவிக்கிறான். மனம் பக்குவப்பட்டால் இறைவன் கொடுக்க தயார். நீ வாழ்க்கையில் சுபிட்சமாகலாம். ஆனால் இறைவனை நினைக்க கற்றுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், என் வாழ்க்கை என் கையில், ஆனால் உன் உயிர் யார் கையில்? அவங்ககிட்ட வச்ச இறைவன் கையில். அப்போது வாழ்க்கைன்றது உடல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக அந்த உயிர். இந்த உயிர் இறைவன்கிட்ட இருக்குது. அப்போ இறைவனை நினச்சின்னா அந்த உயிரும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும், செயலும் நல்லாயிருக்கும். அப்போ இதை தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் ஐயா, இந்த எனக்கு இப்போ நான் ஒரு பெண்ணு, பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு பெண் ஐயா. அந்த உடல் எனக்கு ஏன் இருக்குன்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அது நான் எதனா ஒன்று பேசினா உடனே எதனா ஒன்று சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யார் ஐயா கேட்டது? காரைக்கால் அம்மையாரா? என் பேய் உருவமாக என்னை மாற்றிடு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது ஐயா. ஏன்னா உண்மையே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. சொன்னால் அதுக்கு எதனா மண்ணை வெட்டி போட்டுடுறாங்க. அப்போது நம்ம சொல்லணும்ல, அதெல்லாம் அதையும் உடச்சி வெளியில் வரணும் இல்லை ஐயா. அப்போ நீங்கள் என்ன மண் வெட்டி போட்டாலும், என்ன அப்படியே மரமாக கட்டு மரமாக வெட்டி போட்டாலும் அது ஐயாவோட பாதை இதுதான் தெரிஞ்சாச்சு. புத்தர் போயின்னு இருக்காரு. ஐயாவே சொன்னதை இதெல்லாம் நமக்காக தான் சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு ஐயா. உங்களை போகும்போது கல் எடுத்து அடிக்கிறான், ஒன்றுக்கும் உதவாத நாய் அவன், கல் எடுத்து அடிக்கிறான். ஆனால் அந்த அடி வாங்கி அவர் போயிடுறாரு. போயிட்டு திரும்பி வரும்போது இப்படி ஒரு மகானா அப்படின்னு சொல்லிட்டு பழம் பூ வெத்தலாம் பாக்கெல்லாம் வச்சு வரவேற்கிறாங்க. அன்னைக்கு தின்னதும் உன்னோடது தான், இதுவும் உன்னோட தான்ப்பா, எதுவும் நான் எடுக்கல, அந்த மாதிரி மைண்டுக்கு போயிடுச்சு ஐயா. நான் என் மனசுக்கு பட்டது நான் சொல்லிடுவேன். ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நான் வெளிப்படுத்துவேன். அது நீ என்னென்ன பண்ணிக்கோ, ஆனால் அது என்னை பாதிக்காது. அது நான் உடனே அப்படியே அந்த கிரிக்கெட் பாலில் இப்படி பால் போட்டோடனே அந்த வந்த வேகத்துலேயே அடித்து கொடுத்து பாருங்க. அந்த மாதிரி பா நீ பார்த்துக்கோ, இன்னும் சொல்லிக்கிறாங்க பாரு, பார்த்துக்கோ, விட்டாச்சு எல்லாத்தையும் அங்கே தள்ளிடுது. ஆமாம் ஐயா, நீ பார்த்துக்கோ, நீங்கள் தான் எனக்கு, என்னை சுற்றி எனக்கு எல்லாமும் நீங்கள் தான். நான் ஐயா நான் எதுவுமே இல்லை ஐயா. உடல் இறந்து போச்சு, உயிர் பிரிஞ்சு போச்சு, நான் எங்கே ஐயா இருக்கிறாங்க? சுத்தமாக இல்லை ஐயா. உள்ளே இருந்து பேசுறது வேற ஐயா. அது எப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நான் பாடம் வாங்கினதுலேருந்து அதிகமாக காலையில் எழுந்துச்சி குளிச்சுக்குவேன், பாடம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த பொட்டு வைக்கிறது, தலை சீவுறது அதெல்லாம் இருக்காது. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, தலை சீவுறாங்க, பொட்டு வச்சு விடுறாங்க. அப்போ மனசுக்குள்ளே நினைக்குது, நீ செஞ்சதுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணின்னுக்கிற. உண்மைதான். அண்ணா உயிர் ஐயா கொடுத்து நினைவுபடுத்துன்னு தானே. அப்போ உண்மையான அப்பா அம்மா அவரு தானே, அவங்க அங்கே ஐயா தானே அப்படின்னு அந்த நினைவு போகுது ஐயா.
அதனால் அம்மாக்கிட்ட நான் சொல்லலை. இப்போ வீடியோவில் பார்த்துட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். உண்மைதான் ஐயா. ஏன்னா அடுத்த மாதம் நீ மேடையில் ஏறக்கூடாது. வருவேன். அம்மா வந்து பிள்ளையே இல்லைன்னு சொன்னாலும், என் கூட பிறந்தவங்க நீ என் சகோதரியே இல்லைன்னு சொன்னாலும், சீடுக குருமா நீ எனக்கு சீடரே இல்லைன்னு சொன்னா கூட சரி, ரோட்ல நின்று என் குருவை பற்றி நான் பேசுவேன் ஐயா. ஏன்னா என் குரு வந்து என்னோட குரு வந்து நான் யாருன்னு காமிச்சிருக்காரு, என்னோட உயிர் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கிறாரு. இதை விட வேற வேலை என்ன ஐயா வேணும்? இந்த ஸ்டேஜ் விட்டு அங்கே போயிட்டு மயக்கடிச்சு கீழே விழுந்து என்னோட சுவாசம் ஐயாவோட காலடியில் வந்து கலந்தாலும் கவலையே இல்லை ஐயா. இதுக்கெல்லாமா ஐயா நம்ம பயப்பட போகிறோம்? கிடையவே கிடையாது ஐயா. அச்சம் இல்லாத வாழ்க்கை ஞானம். ஞானம்ன்றது வேற ஒன்றுமே கிடையாது. பயமே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா அவன் ஞானத்துக்கு ஈக்குவலாக தான் வாழ்கிறான்னு அர்த்தம். எதை கண்டெல்லாம் பயம் வரும்? குடும்பத்தினுக்கு 1000 கவலை இருக்குது. கவலை வந்தோடனே பயமும் சேர்ந்தே வந்துடும். நம்ம பயப்படணும்னு சேர்ந்து பயப்பதில்லை. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நமக்கு தேவையானது கிடைக்கலன்னா எப்படி வாழ போகிறோமோன்ற பயம் ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துக்கினே இருக்கும். அப்போது இது சராசரி வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த பயத்திலேருந்து யாரும் வெளியே வர முடியாது. ஆனால் ஞானத்தை கொஞ்சமாவது ருசி பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த மிஞ்சம் சொச்சம் இருக்கிற அந்த பயமும் காத்தோட காத்தா கரைஞ்சி நம்மளை விட்டு வெளியே போயிடும். இருக்கிறாருல்ல ஐயா, அவர் வந்து ஒளி விளக்குல கலந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நான் வரும்போது சூரியன் பார்த்தேன் ஐயா. சூரியனை பார்க்கும்போது அந்த பிம்பம் வந்து வெளியில வெளிச்சம் விழவே இல்லை மண்ணுல, அதோட வெளிச்சம் மட்டும்தான் விழுது. அப்போ அவர் வந்து சூரியன்ல கலந்துருக்காரா வள்ளலார்? இது சூரியன்றது ஒரு பொருள்மா. பஞ்சபூதத்தை இறைவன் ஒரு விதமாக இந்த உலக இயக்கத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள், இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள். அது ஒரு நாளும் இறைவன் ஆக முடியாது. இறைவன் யாருன்னு தெரியாத போது வழிபட்ட ஒரு பொருள் தான் இது சூரியன் சந்திரன் எல்லாம். அப்போது எல்லாமே என்னது? இறைவனால் படைக்கப்பட்டதானே தவிர அது ஒரு நாளும் இறைவன் கிடையாது. அப்போ வள்ளலார் கலந்தார் அப்படின்னா எதில் போய் கலந்துருப்பார்? சூரியனில் போய் கலந்துக்க மாட்டார். சூரியனை யார் படைச்சானோ அவனுக்குள்ளே கலைஞ்சிட்டார். சூரியன்றதை நம்ம பார்க்குறோம்ல, நம்மளால் உணர முடியுதுல ஓரளவுக்கு. பார்த்தாலோ உணர முடிஞ்சாலோ அது இறைவன் கிடையாது. பார்க்கவும் முடியாது, நம்மளால் உணரவும் முடியாது. கற்பனையில் கூட அந்த சக்தியை உணர முடியாதது எதுவோ அதுவே சுத்தமான இறைத்தன்மை. புரியுதுங்களா? அப்போ வள்ளலார் எதில் போய் கலந்தார்? நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு வடிவத்தில் போய் ஜோதியில் போய் ஐயா கலந்துட்டாரு. சரிங்களா? அப்போ வெளியே இருக்கிற நம்ம பொருளில் அவங்க போன வழியை நம்ம தொட்டுப்ப கூட பார்க்கக்கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. அதே கற்பனை கெட்டாத ஒரு சக்தி இறைவன்றது. இல்ல ஐயா, அப்ப வள்ளலார் போனா அவரோட நிழல் விழாது இல்லையா பூமியில? அப்போ அந்த வெளிச்சம் மட்டும்தான் விழுது சூரியன்ல இருந்து, சூரியனோட பிம்பம் விழல. அப்போ வள்ளலாரோட நிழல் வந்து விழல. அப்போ அதுதான் ஐயா டவுட்டு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய குருமார்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்டால் வந்து ஐயா யாருன்னே தெரியாமல் போயிடும் ஐயா. ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படும்ன்றதுக்கு நம்ம ஐயா வந்து பிடிச்சிடணும் ஐயா. ஐயாவை பிடிச்சிட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் ஐயா. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன் ஐயா, இது ரொம்ப முக்கியம் ஐயா. ஐயா வந்து இப்போ மனிதர் வந்து கோவில் கட்டுறாங்க ஐயா. கோவில் கட்டிட்டு அது கல் சிலையாக அதை வச்சுட்டு அதுக்குள்ளே நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கிட்ட போய் பேசுகிறாங்க, அப்பா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த கல்லால் திருப்பி பேச முடியல. ஆனால் அந்த அந்த உள்ளே இருக்கிற கல் வந்து உணர்ந்துருக்கு. அதனால் என்ன பண்ணுச்சு? உருவம் எடுத்துருச்சு. அது யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நம்ம ஐயா செஞ்சுருக்கிறாருன்னா இதுதான் ஐயா எனக்கு ரொம்ப கடவுள்னா யார், பேரொழினா யாருன்றது ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இது ஒரு விஷயம் ரொம்ப எப்படின்னா, டெய்லி எல்லாருமே இப்போது கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாருமே போயிட்டு மசூதி, சர்ச்சு, கோவிலெல்லாம் போயிட்டு அவங்க மட்டும்தான் பேசிட்டு வராங்க. கூட வந்து கடவுள் பேசலை. ஆனால் நான் கல்லுக்குள்ளே இருக்கும்போது நீ வந்து பேசின, நான் உனக்கு பதில் சொல்லலை. இப்போ நான் மனிதனாக வந்திருக்கிறேன், வா என் பக்கத்தில் வந்து உட்காரு, உனக்கு என்ன டவுட் இருக்குது கேளு, நான் உனக்கு கிளியர் பண்ணி விடுறேன்னு ஐயா தான் ஐயா சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஐயா. கொஞ்சம் சறுக்குனாலும் அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காருன்னா பேரொளி. கல்லுக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்தேன், உங்களுக்கு வந்து பதில் யாருன்னா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்ல முடியல, அவங்கவுங்க நிலையில இருந்து பேசிட்டு போயிட்டாங்க. நான் தானே படைச்சேன் உங்களெல்லாம், உலகத்தை நான் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும்னு
இந்த திருக்குறளில் வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மூணுத்தை பற்றியும் பேசிட்டு போயிருக்காரு ஐயா. அது வந்து சாதாரணம் கிடையாது. ஏன்னா அறம் இப்போ ஞானத்தில் இருக்கிறவங்க அறத்தை பற்றியே பேசுவாங்க, ஒருத்தரும் ஒன்று ஒன்று பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றியே பேசிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் பற்றி பொதுவாக பேசுகிற ஒரு ஆள் அது யாருன்னா நம்ம பேரொளி மட்டும்தான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் கோயிலில் போய் சொன்னீங்க, கோயிலில் சிலை வடிப்பாங்க, முருகன் சிலை, சிவன் சிலை, அம்மன் சிலை, அந்த சிலை, இந்த சிலைன்னு 1000 சிலை வச்சுருவாங்க. சரி, சிலைலாம் வடித்தாச்சு, கோயிலாம் கட்டியாச்சு, நேராக போய் வச்சுட்டு கருவறையில் வச்சுட்டு அன்னிலேருந்து அப்படி கும்பிட்டுலாமான்னா அந்த சிலைக்கு சக்தி வராது. எப்போ சக்தி வரும் அப்படின்னு சொன்னால் பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கறதுக்கான ஒரு சம்பிரதாயத்தை அங்கே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னது? பிராண பிரதிஷ்டை. அதை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சிலையில் கடவுளுடைய சக்தியானது இறங்கும். எப்போ பண்ணதுக்கப்புறம்? அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் அது கோயிலாகவே மாறும். அதுக்கப்புறம் தான் அந்த சிலை கடவுளாக மாறும். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான். நாம் கூட அந்த கோயிலில் இருக்கிற சிலை மாதிரி கல் மாதிரி தான் இருந்தோம். பிராண பிரதிஷ்டை மாதிரி நமக்கு ஐயா பாடம் கொடுத்து அன்னிலேருந்து அந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தா மாதிரி நமக்கும் உயிர் கொடுக்குறாரு. எப்பா பாடம் கொடுத்த அன்னிலேருந்து நம்ம கூட அப்போ தான் உயிரே வந்தது. இல்லைன்னா பிராண பிரதிஷ்டை பண்ணாத ஒரு சிலை எப்படி சும்மா கிடக்குமோ அதே மாதிரி நாமளும் சும்மாவே கிடந்திருப்போம். இந்த பாடமும் அந்த பிராண பிரதிஷ்டை கோயிலில் நடக்கிற விஷயமும் ரெண்டுமே ஒரே விஷயம். அன்னிலேருந்து தான் உண்மையிலேயே நமக்கு உயிரே வந்தது. ஏன்னா அன்னிலேருந்து தான் நமக்கு உயிர்னா என்னான்னு தெரியக்கூடிய ஒரு சக்தி, ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சது. சரிங்களா? அப்போ கோயிலும் இந்த உடலில் நடக்கிற விஷயமும் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? பாடமும் கோயிலில் நடக்கிற அந்த சம்பிரதாயமும் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? கோயிலில் வெளியேருந்து பேசுகிறோம், பாடத்தில் நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்து கூட பேசுகிறோம். சரிங்களா? தான் ஐயா, உண்மையான தாய் தந்தை வந்து ஐயா தான் ஐயா. கண்டிப்பாக உண்மையான தாய் தந்தை. ஏன்னா அம்மா அப்பா படிச்சது வந்து அது சுடுகாட்டுக்கு போயிட போகுது, அதுக்கப்புறம் அந்த உயிர் இங்கே தானே வரப்போகுது. அப்போ அந்த நினைவுபடுத்துனது ஐயா தானே. அப்போ எனக்கு நான் இப்போ இது 3வது வருஷம், அப்போ எனக்கு 3 வயது. ஏன்னா மண்ணு போயிடுச்சு, அவ்வளோதான். உயிர் ஐயா கொடுத்தது, ஐயா நினைவுபடுத்துனது, அவர்கிட்டேருந்து வந்தது தான். அதனால் இந்த உடலில் இருக்கிற உயிருக்கு தாய் தந்தை அவர் தான். அந்த உடலை வந்து பெருசாக நினைக்கக்கூடாது. இந்த பொண்ணு நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற இப்படி பேசுகிறனெல்லாம் இனிமேல் யாரும் பேசாதீங்க. உடல் வந்து மண்ணு தான், அது ஒரு குப்பை. அந்த குப்பைக்குள்ளே தான் கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு பேசுங்க. முடிஞ்சால் நீங்களும் பேசுங்க, இல்லைன்னா பேசுகிறவங்கள எதுவும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஆத்மா உனக்கு சமம். அப்பியாசி எல்லாரும் ஆண் பெண் பேதம் இல்லை, அதுதான் அம்மா சொல்ல வராங்க. இவங்க பெண்ணு இவங்க ஆணுன்னு பார்க்காதீங்க. நாம் எல்லாரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க. எப்பா பாடம் வாங்கினாலும் தாங்க. நாம் யாரும் ஆணும் கிடையாது, யாரும் பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது. நாம் எல்லாரும் பிள்ளைங்க, அவ்வளோதான். ஒரே கேட்டகரியில் நாம் எடுத்துக்கணும். நல்லதுமா. ஆத்மா ஆத்மானதுமா.